பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த நாளில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? இந்த ஆண்டவருடைய பாதபடியில் காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படிக்கு சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்றைக்கு இந்த உலகத்தை பாருங்கள், பயமில்லாத மனிதர்களை காண்பது அரிதாயிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் அவளை வாட்டி வதைக்கிறது. சிலருக்குள்ளே இந்த வியாதி வந்துவிட்டதே, நான் மறித்து விடுவேனோ, இந்த வியாதி சுகமாகாதோ என்கிற பயம். சிலருக்குள்ள இந்த கடன் பிரச்சனை என்றைக்கு நீங்கும், கடன்காரங்க வந்துருவாங்களோன்னு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சிலருக்குள்ள எதிர்காலத்தை குறித்த பயம். இந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு பிஸ்னஸ் அமையுமா, என் எதிர்காலம் இப்படி இருக்குமோ என்கிற பயம். சிலருக்கு தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயமோட வாட்டி வதைக்கிறது. சிலருக்குள்ளே மரண பயம், நான் மறித்து விடுவேனோ, திடீர்னு செத்து விடுவேனோ, அப்படின்னா என் குடும்பத்தின் நிலைமை என்ன, மரணத்தை குறித்த பயம். சிலருக்குள்ள அசுத்த ஆவிகளை குறித்த பயம். யாரோ பில்லு சொல்லி வச்சுட்டாங்க, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, இதிலிருந்து எப்படி நான் விடுதலை பெறுவது என்கிற பயம். சிலருக்கு ஒரு காரணமே இருக்காது, பயம். ஏதோ ஒரு பயம் உடைய உள்ளத்தை வாட்டி வதைக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு உங்க உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஏதோ ஒரு பயம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மகளே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் மகனே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நீ பயப்படாத, நீ கலங்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயம், அந்த பயம் அதிகமாகும் போது ஒரு கலக்கம், உள்ளத்துக்குள்ள ஒரு கலக்கம், அப்படியே அதை நினைச்சிட்டாலே ஒரு கலக்கம். அந்த மாதிரி ஒரு பயத்திலும் கலக்கத்திலும் நிம்மதியில்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் அந்த பயம் கலக்கத்தை விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அதனால தான் சிலர் எப்பொழுது தன்னை சுற்றிலும் ஆட்கள் இருக்கிறதாக பார்த்து கொள்ளுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பது, உறவுகளோடு இருப்பது, அப்படியே பேசி சந்தோஷமாக இருப்பதை போல நடித்து கொள்ளுவது. இந்த தனிமையாக இருந்துட்டா அந்த கலக்கம் உள்ளத்தில் வந்து விடுகிறாரு. அமைதியான சூழ்நிலையில் கலக்கம் வந்து விடுகிறாரு. அதுக்காக சிலர் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க, டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த காட்சிகளை பார்க்க அதை மறந்து விடுவதற்காய். ஆனால் எல்லாம் முடிந்து நம்ம இரவில் நடுஇரவானாலும் படுக்கைக்கு போகும்போது உள்ளத்தில் ஒரு கலக்கம், ஒரு பயம். அதனால தூக்கமில்லாதபடி கலங்குகிற மக்கள் உண்டு. இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை உங்களுடைய இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. நீங்கள் பயத்தோடு வாழுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. வேத புஸ்தகத்தில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பயமானது வேதனை உள்ளது என்று சொல்லப்படுகிறது. பயம் ஒரு மனிதனுக்குள்ளே வேதனையை கொண்டு வரும். அது அவனை வாதிக்கிறதா இருக்கிறது. அந்த பயம் அவனுடைய மனுஷனுடைய உள்ளத்தை வாதிக்கிறது. அந்த பயம் எப்பொழுதுமே வந்துவிட்டால் சாப்பிட மனம் இருக்காது, தூங்க முடியாது, வேலையில கவனம் செலுத்த முடியாது. எக்ஸாமை குறைத்த பயம் வந்து விட்டால் படிப்பில கவனம் செலுத்த முடியாது, படிக்கிற பாடமெல்லாம் மறந்து போய்விடும். இனி என்ன நடக்க போகிறது என்ற பயம் வந்து விட்டால் எப்பொழுதும் ஒரு கலக்கமும் பயத்தோடு எதை வேண்டிய காரியத்தை செய்வது, எதில் கவனம் செலுத்த முடிவதில்லை, ஜெயம் எடுக்க முடிவதில்லை, எந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாதபடி எப்பொழுதும் ஒரு வேதனை. இப்படி ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறதா? ஆண்டு சொல்றார், என் மகளே நீ பயப்படாதே, என் மகனே நீ பயப்படாதே. இன்றைக்கு உங்களுக்கு பயத்திலிருந்து விடுதலை, அந்த கலக்கத்திலிருந்து ஒரு விடுதலை. அந்த பயமும் கலக்கமும் உங்களுடைய உள்ளத்தை விட்டு விலகிட்டா ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. சரி, அதனால தான் நாம் பயப்படுவதை ஆண்டவர் விரும்பாததுனால தான் நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்தால் அடிக்கடி ஒரு வார்த்தை வரும், பயப்படாதுங்க, கலங்காதருங்கள். அடிக்கடி ஆண்டவர் மக்களோடு பேசும்போது இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறாரு. வேதாகம் முழுவதிலும் நீங்கள் பார்க்க முடியும். சிலர் கலக்கத்தோடு பயத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது உடனே அவர் சொல்லுகிற முதலாவது வார்த்தை பயப்படாதே, கலங்காதே என்பதுதான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. நாம் பயத்தோடு வாழுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. பயமில்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் பைபிளில் வாசித்தால், இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்த உடன் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி என்ன தெரியுமா?
தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாதிருங்கள், உங்களுக்காக கடவுள் மனிதனாய் இரட்சகராய் அவதரித்திருக்கிறார், அதனால பயப்படாதுங்கள். உங்களுடைய பாவத்துக்கு ஒரு முடிவு, உங்களுடைய சாபத்துக்கு ஒரு முடிவு, உங்களுடைய மரண பயத்திற்கு ஒரு முடிவு, உங்களுடைய வேதனைகளுக்கெல்லாம் முடிவை உண்டாக்க கடவுள் மனிதனாய் அவதரித்திருக்கிறார் என்ற செய்தி உலகத்திற்கு சொல்லப்பட்டது. அவர் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து நிறைய பேரை குணமாக்கினார், அற்புதம் செய்தார். ஒரு நாள் சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம் வடிய ரத்தம் சிந்தி மரித்தார். அவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள். இப்ப ஜனங்கள்லாம் கலங்கினாங்க, இயேசு இருந்தா நமக்கு இவ்வளவு நன்மை செய்தார், அவரை சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள், அடக்கம் பண்ணி விட்டார்கள், இனி என்ன செய்வதென்று இயேசுவோடு கூட இந்த சீஷர்கள் கலங்கினார்கள், அவரை நேசித்த மக்கள் எல்லாம் கலங்கினாங்க. ஆனா மார்க் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தேவதூதன் ஒருவன் இறங்கி வந்தான். அவன் வந்து சொன்னான், 3வது நாளில் இயேசு உயிர்த்தெழுந்த உடன் உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து விட்டார், சாத்தானை ஜெயித்து உயிர்த்தெழுந்து விட்டார், உலகத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து விட்டார், அதனால பயப்படாதிருங்கள். இதுதான் உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட செய்தி. அப்ப ஆண்டவர் நம்மோடு சொல்ல விரும்புகிற செய்தி, நீ பயப்படாத, மகளை பயப்படாத, மகனை பயப்படாதே, என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள், இதைத்தான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். அப்ப நம்ம பயப்படக்கூடாது என்று இவ்வளவு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கும் போது ஏன் நமக்கு பயம் வருகிறது? இந்த பயத்துக்கு என்ன காரணம்? அதிலிருந்து பூரணமான விடுதலை பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி, இந்த பயம் எப்படி நமக்குள்ளே வருகிறது, அதிலிருந்து எப்படி விடுதலை பெற்று ஒரு மகிழ்ச்சியான தைரியமான வாழ்க்கை வாழுவது, அதை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சரியா? எந்தெந்த காரியங்களுக்கு உங்களை கலங்க பண்ணுகிறதோ அதில் எல்லாம் இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். முதலாவது, இந்த உலகத்துக்குள்ளே பயம் எப்படி வந்தது என்பதை இந்த வேத புஸ்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பயம் மனிதனுக்குள்ளே, மனு குலத்துக்குள்ளே எப்படி வந்தது? முதல் பயம் எப்படி வந்தது? வேத புஸ்தகத்தின் முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனத்திலே தான் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளையும் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். அவங்களுக்குள்ளதான் முதலாவது பயம் அந்த சம்பவம் இருக்கிறது. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தேடி வருகிறார். ஆதாமை எங்கிருக்கிறார் என்று கூப்பிடுகிறார். எங்க இருக்கிறாய், எங்க போனீங்கன்னு கூப்பிடும் போது அதற்கு அவன் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். மனிதனுக்குள்ளே பயம் முதலாவது வந்தது இங்குதான். பயந்து நான் ஒளிந்து கொண்டேன் என்பதாய் சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த பகுதியை நீங்க தியானிக்கும் போது காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியும். முதலாவது, இந்த அழகான உலகத்தை தேவன் எதற்காக சிருஷ்டித்தார் தெரியுமா? மனிதர்களாகிய உங்களுக்காக, எனக்காக, நமக்காகத்தான் ஆண்டவர் இந்த அழகான உலகத்தை சிருஷ்டித்தார். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களை வாசிக்கும் போது தேவன் எவ்வளவு கவனத்தோடு மனிதன் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழுவதற்காக இந்த அழகான உலகத்தை சிருஷ்டித்தார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. மலைகளை உண்டாக்குகிறார், நீரூற்றுகளை உண்டாக்குகிறார், ஆண்டவர் அழகான பெரிய ஏரிகளை உண்டாக்குகிறார், பழ விருட்சங்களை உண்டாக்குகிறார், கனி விருட்சங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். மூலிகைகளை கூட அவர் உண்டாக்கினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் ஆரோக்கியமாய் மகிழ்ச்சியாய் வாழுவதற்கு எல்லாவற்றையும் அழகாய் உண்டாக்கி அதன் பிறகு ஆண்டவர் கடைசியில தான் மனிதனை உண்டாக்கினார். பறவைகள், மிருகங்கள் சகலத்தை சிருஷ்டித்து முடித்த பிறகு மனிதனை தேவன் உண்டாக்கினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது தமது சாயலில் மனிதனை உண்டாக்கினாராம். நாம் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். தேவன் நம்மை பிள்ளைகளாய் நேசித்தபடியினால் அவருடைய சாயலில் நம்மை உண்டாக்கினார். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை கையில் ஏந்தின உடனே கேட்பாங்க, யார் சாயல் தெரியுது, யார் மாதிரி இருக்குது, பார்த்து சொல்லுங்க, அம்மா மாதிரி இருக்குதா, அப்பா மாதிரி இருக்குதான்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அந்த சாயல் அந்த குழந்தையுடைய முகத்தில் தெரியும். சில குழந்தைகள் சில மாதம் கழிச்ச பிறகுதான் அந்த சாயல் தெரியும். அதே மாதிரி நாம் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவருடைய சாயலில் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்மை உண்டாக்கின தேவன், நமக்கு 2 கைகள், அவருக்கு 2 கைகள், நமக்கு 2 கண்கள், அவருக்கும் 2 கண்கள், நமக்கு ஒரு தலை, அவருக்கும் ஒரு தலை. நீங்க வேதத்துல பார்த்தா தெரியும், அவருடைய சாயலிலே நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கும் போது தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். சூரியன் உண்டாக கடவுதென்றார், சூரியன் உண்டாயிற்று. சந்திரன் உண்டாக கடவுதென்றார், சந்திரன் உண்டாயிற்று. எல்லாவற்றையும் தன்னுடைய வல்லமுள்ள வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை உண்டாக்கும் போது மனிதன் உண்டாக கடவுது அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை.
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பூமியின் மண்ணினாலே தேவன் தன்னுடைய கரத்தினால் மனிதனை உருவாக்கினார். என்னால் அவ்வளவு மனிதர்கள் மேல் ஆண்டவருக்கு அன்பு. அவனை உருவாக்கி அவனுடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுக்குள்ளே மாத்திரம்தான் ஆத்மாக்கள் உண்டு. எல்லா மிருகங்கள், பறவைகளுக்கு அதனுடைய சரீரமும் ஆவியும் மாத்திரம் உண்டு. அது செத்து போச்சுன்னா ஆவி போயிடும், சரீரம் அழிஞ்சிரும். மனிதனுக்கு மாத்திரம்தான் ஆவி, ஆத்மா, சரீரம். அவனுக்குள்ள ஒரு ஆத்மா என்று ஒன்று, அது அழியாது. அந்த ஆத்மா தேவன் சமூகத்திலே போய் நிற்க வேண்டும். அதுதான், இந்த ஆத்மா தான் தேவனை தேடுகிற வாஞ்சி உள்ள ஒரு காரியம். அந்த ஆத்மாவிலே தான் மனிதனுடைய இருதயம் தேவனை தேடுகிறது. அந்த ஜீவ ஆத்மா என்று அழியாத அந்த ஆத்மாவை மனிதனுக்குள்ளே தேவன் உண்டாக்கி வைத்தார். ஏன் ஆண்டவர் மனிதனை இவ்வளவு அக்கறையோடு சிருஷ்டிக்க வேண்டும் என்றால், அவர்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் அவர்களோடு நடக்கணும், அவளோடு பேச வேண்டும் என்பதற்காக. நீங்க சிருஷ்டிப்பை பார்த்தீங்கன்னா, தேவன் 6 நாளைக்குள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி கடைசியில மனிதனுக்கு அவசியமான எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தேவன் மனிதனை உண்டாக்கினாராம். அதுல தேவனுடைய அன்பை விளங்கிக் கொள்ள முடியும். நாங்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக குவைத் தேசத்திற்கு நானும் என் மனைவியும் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு போயிருந்தோம். நாகர்கோயிலை சார்ந்த பாக்கியராஜ் என்கிற அன்பு சகோதரர் அவர்கள், அவருடைய துணைவியார் எங்களை அன்போடு வரவேற்று அவங்களுடைய வீட்டில் தான் எங்களை தங்க வைத்திருந்தார்கள். அந்த கூட்டங்களை சிறப்பாக ஒழுங்கு செய்திருந்தார்கள். நாங்கள் 2 பேரும் அவருடைய வீட்டுக்கு போன போது ஒரு அறை காண்பித்தீங்க தான் நீங்கள் தங்க போறீங்கன்னு சொன்னாங்க. அந்த அறைக்குள்ளே போனால் எனக்கு ஆச்சரியம். சகலவிதமான பொருட்களால் அது நிறைந்திருந்தது. பொதுவாக நான் ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நானே கொண்டு போவேன். பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சீப்பு, ஆயில் எல்லாமே நான் பெட்டிக்குள்ளே வைத்திருப்பேன். என்னுடைய டவல் முதற்கொண்டு எதுவுமே மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு எல்லாவற்றையும் கொண்டு செல்லுவேன். அப்படி தான் நாங்கள் கொண்டு போயிருந்தோம். அங்கே போனால் பேஸ்ட் எல்லாம் புதுசாக, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, அங்கே சீப்பு, அங்கே பவுடர், விதவிதமாக எல்லாமே வாங்கி வைத்திருந்தாங்க. அது ஷேவிங் க்ரீம், ஷேவிங் பிளேடு, அது முதல்ல கையில் கட்டுறதுக்கு வாட்ச் முதற்கொண்டு லுங்கி எல்லாமே புதுசாக வாங்கி வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன், எதுக்கு பிரதர் இவ்வளோ காரியம்னு சொல்லி. இல்லை, நீங்கள் ஒரு ஊழியக்காரர் வீட்டில் தங்குறீங்க, ஒரு குறைவு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் பார்த்து நீங்கள் இருக்கும்போது ஒரு தேவையும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு செய்து வைத்தோம் என்று. ஏன் தெரியுமா? அன்பு. அவங்க எங்க மேல வைத்த அன்பு, அந்த அன்பை எங்களால் பார்க்க முடிந்தது. அதே மாதிரி தான் ஆண்டவர் பாருங்க, மனிதனை உருவாக்குவதற்கு முன்பு அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்து விட்டார். பழமரங்கள், பூக்கள், அங்கே அந்த நீரூற்றுகள், அங்கே ஆறு ஓடுகிறது, எல்லா வசதியிலும் உண்டாக்கி வைத்து விட்டார். மனிதனுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, அவன் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று. அப்படித்தான் தேவன் இந்த உலகத்தை அழகாக சிருஷ்டித்து வைத்தார். ஏன்னா மனிதர்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பு. வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளையில், குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் அவளோடு கூட உலாவும்படி நடந்து வருவார். ஏதேன் தோட்டத்திலே தேவன் வைத்திருந்தார். ஆண்டவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவன் அவளோடு பேசுவார். கற்பனை பண்ணி பாருங்க, தேவன் ஆதாம் ஏவாளோடு பேசுவார். வாங்க என் பிள்ளைகளே, வாங்க நம்ம ஒரு வாக் போகலாம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் உங்களுக்கு வசதியா இருக்குதா, நீங்க ஏதாவது உங்களுக்கு குறை இருக்குதா, ஆண்டவர் பேசுகிறார். அவங்க ஆண்டவரோட பேசுகிறாங்க. ஒரு தகப்பனும் பிள்ளைகளை போல அதற்குத்தான் மனிதனை உண்டாக்கினார். நம்மை அடிமைகளாய் உண்டாக்கவில்லை, நம்மை பயப்படுத்தி அடிமைப்படுத்தி நம்ம அவருக்கு ஒரு அடிமை போல வைத்துக்கொள்ள அவர் உண்டாக்கவில்லை, பிள்ளைகளாக அவர் சிருஷ்டித்தார். ஆண்டவர் நம்மோடு நடக்கும் பேசவும் விரும்புகிறார். அதற்குத்தான் மனிதனை உண்டாக்கினார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஏனோக் என்ற மனிதன் தேவனோடு நடந்தான். ஏனோக் walked with God, தேவனோடு பேசினான், பழகினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, நோவா என்ற மனிதர் தேவனோடு நடந்தார், தேவனோடு பழகினார், பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 18:33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் என்ற மனிதனோடு சிநேகிதனை போல பேசினார், தேவன் இறங்கி வந்து அவனோடு நேரடியாய் பேசினார். யாத்திராகமம் 33:11 வேதத்தில் வாசித்தால், மோசே என்ற ஒரு மனிதனோடு சிநேகிதனை போல நேரடியாய் ஆண்டவர் பேசுகிறார். தேவனுடைய விருப்பம் அதுதான். என் பிள்ளைகளோடு நான் பேசணும், அவங்களோட பழகணும். நான் தகப்பன், என் பிள்ளைகள் உங்களை ஆண்டவர் ஏன் தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார் என்றால், நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய குமாரரும் குமாரத்திகளும். அவர் நமக்கு தகப்பன், அவரோடு நெருங்கி வாழணும், மகிழ்ச்சியா இருக்கணும் தான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த நாளை யோசித்து பாருங்க, மனிதனுக்கு எதை குறித்த பயமும் இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு அந்த நாளிலே மிருகங்களை குறித்த பயம் இல்லை, நாளை தினத்தை குறித்த பயம் இல்லை, தேவைகளை குறித்த பயம் இல்லை, அசுத்த ஆவிகளை குறித்த பயம் இல்லை, பொல்லாத மனிதர்களை குறித்த பயம் இல்லை, மரணத்தை குறித்த பயம் இல்லை. எதை குறித்துமே பயம் இல்லாம மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. அதற்குத்தான் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். இன்றைக்கு உலகம் முழுவதில் இவ்வளவு தீமைகள், வேதனைகள், பயங்கள், கலக்கங்கள், வியாதிகள், நெருக்கங்கள்லாம் காணப்படுகிறது.
அதுதான் இங்கே வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் தேவனோடு அவ்வளவு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான். ஆனால் ஆண்டவருக்கு விரோதியாயிருக்கிற ஒருவன் உண்டு. தேவதூதனாய் இருந்த பிசாசாய் மாறிப்போன சாத்தான். அவன் ஒரு பொல்லாதவன், அவன் ஆவியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறவன். தேவனும் மனிதர்களும் மகிழ்ந்திருக்கிற ஐக்கியத்தை பார்த்தான். அவனுடைய உள்ளம் பொறாமை கொண்டது, எரிச்சல் கொண்டது. இந்த மனிதனை தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும். தேவனை துக்கப்படுத்த வேண்டுமானால் மனிதனை தேவனை விட்டு பிரித்து விட்டால் தேவனுடைய உள்ளம் துக்கப்படும் என்று எழும்பி அவன் வஞ்சகமாய் வந்து ஏவாளை வஞ்சித்து கீழ்ப்படியாத ஒரு பாவத்தை செய்ய வைத்தான். ஆண்டவர் இந்த பழத்தை மாத்திரை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். மனிதருக்கு சுயாதீனம் கொடுத்தார். ஆண்டவர் மனிதர்களை அடிமையாய் வைக்கவில்லை. நீங்க சுதந்திரமா இருக்கலாம், நீங்க சுயாதீனமாய் இருக்கலாம். முழு இருதயத்தோடு தகப்பனை போல அவரை நேசிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. பயமுறுத்தி அடிமைகளாய் வைத்து மக்களை நடத்துவது அல்ல தேவனுடைய விருப்பம். அதனால இதை மாத்திரை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். அந்த பழத்தில் ஒன்றுமில்லை, கீழ்ப்படியாமல் போனதுனால, தேவனுடைய சொல்லுக்கு தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததுனால பயம் உள்ளத்தில் வந்து விட்டது. எப்போ பாவம் மனிதனுக்குள்ளே வந்ததோ பயம் வந்தது. பாவம் தான் இந்த உலகத்துக்குள்ளே பயத்தை கொண்டு வந்தது. ஒரு மனிதனுக்குள்ளே முதலாவது பயத்தை கொண்டு வருகிற காரியம் பாவம். ஆகவே தான் சாத்தான் மனிதனை பாவம் செய்ய வைத்து பயத்துக்குள் ஆக்கி தேவனை விட்டு அவன் பிரித்து விடுகிறான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எப்பொழுது வருவார், நம்மோடு பேசுவார் என்று ஆவலோடு காத்திருந்தாங்க ஆதாமும் ஏவாளும். இன்னைக்கு பாவம் செய்த உடனே பயம் உள்ளத்தில் வந்து விட்டது. ஐயோ, நம்ம கீழ்ப்படியாமல் போய்விட்டோம், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அப்ப ஆண்டவர் வந்தால் எப்படி அவரை சந்திக்க முடியும்? பயந்து ஒளிந்து கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்துவிடும். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால நானும் ஒரு ஊழியக்காரரும் 2 பேரும் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருந்தோம். அந்த நாட்களில் ஜெபம் பண்ணுவதற்கு எங்களை தேடி வருவாங்க. அவங்களுக்காக தனித்து ஜெபிக்கிறது உண்டு. இரவிலே நற்செய்தி கூட்டம். ஒரு நாள் ஒரு தாயார் வந்தாங்க. தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொன்னாங்க. ஐயா, என் கணவருக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், இந்த கடன் பிரச்சனை, பல காரியங்களை ஜெபக்குறைப்பாக சொன்னார்கள். சரி, ஜெபிக்கலாம், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று முழங்கால் படியிட சொன்னபோது பயபக்தியாய் முழங்கால் படியிட்டார்கள். அவங்களுக்காக ஜெபிக்க கரத்தை நீட்டினவுடன் ஆண்டவர் தெளிவாய் பேசினார். ஒரு காரியம், உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இவளை என்னால் ஆசீர்வதிக்க முடியாது, ஐ cannot bless her, நான் இவளை ஆசீர்வதிக்க முடியாது என்று ஆண்டவர் பேசினார். உள்ளத்தில் ஒரு கலக்கம். ஏன் ஆண்டவரே, உங்களை தேடி வந்திருக்கிறாங்க, எவ்வளவு பயபக்தியாக அந்த முழங்காலில் நிற்கிறாங்க, ஏன் இவங்களை ஆசீர்வதிக்க கூடாது? நீங்கள் அன்பான ஒரு ஆண்டவர் தானே. அப்போ ஆண்டவர் சொன்னார், 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இவள் இப்படி ஒரு பாவத்தை செய்தவள். அந்த பாவத்தின் நிமித்தமாய் அவளுடைய ஆத்மா கரைப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த பாவத்தை விட்டு இதுவரை அவள் மனம் திரும்பவில்லை. பக்தியா இருக்கிறா, ஆலயத்துக்கெல்லாம் வருகிறாள், காணிக்கையெல்லாம் கொடுக்கிறாள். தன் பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பவில்லை. அந்த பாவம் அவளை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னவுடன் ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டு, அம்மா, நீங்க ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, இந்த காரியெல்லாம் உங்களுக்கு இருக்குது, ஏசு அற்புதம் செய்ய விரும்புறீங்க, ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாலே இப்படி ஒரு பாவத்தை நீங்கள் செய்தது உண்டான்னு கேட்ட உடனே அவருடைய முக ரூபம் மாறிவிட்டது. பயம் அப்படியே கலங்கி கண்ணிலிருந்து கண்ணீர் வடிகிறது, கைகள் அப்படியே ஷேக் ஆகுது, நடுங்குகிறது, அப்படியே பயப்படுறாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னால தான் செய்த பாவம் என் கணவருக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஐயோ, இந்த பாவத்தை செய்துட்ட உண்மைதான், இப்போ 10 வருடம் கடந்து விட்டது, இனிமேல் ஆண்டவர் அதெல்லாம் நினைக்க மாட்டார் என்று நான் நினைத்தேன் என்பதாய் சொன்னார்கள். வேத வசனம் சொல்லுகிறார், ஒரு மனிதனை அவனுடைய பாவங்கள் தொடர்ந்து பிடிக்கும். நீங்கள் செய்த பாவம், வாலிபத்தின் பாவம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வாலிப தம்பி, வாலிப மகளை விளையாட்டா நினைக்காதங்க. பாவம் பயங்கரமானது. தேவனை விட்டு அது உங்களை பிரித்து விடும். தேவனை விட்டு உங்களை பிரித்து உங்களுடைய பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வந்து விடும். அந்த பாவம் தொடர்ந்து வரும் என்று வேதம் சொல்லி தெளிவாய் சொல்லுகிறது. நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து இயேசுவிடத்தில் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் தான் அந்த பாவங்கள் மறக்கப்பட்டு போகும். இல்லாவிட்டால் அதுவரை அந்த பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பாவம் தொடர்ந்து வரும். நீங்க நினைக்கலாம், வாலிப வயசுல செய்யறாங்க, இப்ப அப்படி இல்லை, இப்ப பக்தியா மாறிட்டேன். ஆனா அந்த பாவம் தொடர்ந்து வரும். அது பாவம் என்று உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுக் கொள்ளணும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் வருவான். அந்த தாயார் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். நாங்கள் சொன்ன, நீங்க பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சு ஆண்டவர் மன்னித்து விடுவார். ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடுங்க, இது பாவம், நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க இயேசுவே
ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்ப மன்னித்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க பாவத்தை ஒரு பக்கம் மூடி 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 வைத்துக்கொண்டு, இன்னைக்கு நான் ரொம்ப பக்தியா இருக்கேன், ரொம்ப ஆண்டவருக்கு காணிக்கலாம் கொடுக்கிற, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணுமானா அந்த பாவம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை தடை செய்துவிடும். அந்த பாவம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மரணத்திற்கு பிறகும் அந்த பாவம் தொடர்கிறதுனால தான் அந்த பாவம் ஒரு ஆத்மாவை நரகத்திற்குள்ளே கொண்டு போய்விடும். உயிரோடு இருக்கும் போதே பாவத்திலிருந்து விடுதலையை, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறது பாருங்க. ஆனால் அவங்க அறிக்கை செய்து விட்டு விடும் போது தேவன் மன்னிப்பை தருகிறார். அப்போ மனிதன் பாவத்தின் நிமித்தமாய் பயத்துக்குள்ளாகி தேவனோட ஐக்கியத்தை இழந்து விட்டான். ஆண்டவருடைய உள்ளம் பாரப்பட்ட இந்த மனிதனை என் கூட என் பிள்ளைகளைப் போல வைத்திருக்கதானே நான் உண்டாக்கினேன், மறுபடியும் நான் அவங்களோட ஐக்கியப்படணும், மறுபடியும் அவங்க என்னோட ஐக்கியப்படணும் என்பதற்காக கடவுள் மனிதனாய் வந்து சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை மனிதனுக்காக உண்டாக்கினார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு மனிதன் வந்து பாவ மன்னிப்பை பெற்று அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருக்கு அவனுக்கு ஒரு நெருக்கமான அனுபவம். தேவனோடு நெருங்கி வாழலாம். அவர் நம்மோடு பேச பழக, நம்மோடு கூட அனுதினமும் வாழுகிற ஒரு ஆண்டவர். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனா காணிக்கை போட்டு ஜெபித்துட்டு வருவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அது கட்டாயம் போகணும், ஆராதிக்கணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு வாழுவது, இயேசுவோடு நடப்பது. நான் அடிக்கடி சொல்லி இருக்கிற ஒரு வாலிப மகள், அவருடைய எக்ஸாமில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி விட்டாள் +2. அந்த மகள் சாட்சி சொல்ல வந்தபோது கேட்டேன், எப்படிமா நீ டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன்னு சொல்லி. அப்படி சொன்னால், அங்கிள் நானும் இயேசுவை சேர்ந்து படித்தோம், சேர்ந்து எக்ஸாம் எழுதினோம் என்று ஒரு டீனேஜ் கேர்ள் சொன்னாள். எப்படி இயேசுவை நீயும் என்று கேட்டேன். நான் இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன், அவருடைய ரத்தம் என்னை கழுவினது. அதோடு நிற்கலை. நாங்கள் படிக்கும் போது நான் இயேசுகிட்ட சொல்லுவேன், நீங்கள் தான் என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு தகப்பன், எனக்கு சிநேகிதன், எல்லாமே நீங்கள் தான். என் கூட வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கம்பேன். நான் ஜெர்மனி பைபிள் வாசித்துட்டு படிப்பேன். இயேசு என் கூட இருக்கிறதை என்னால் உணர முடியும், என் பக்கத்தில் அவர் இருப்பதை உணர முடியும், அவர் எனக்கு சொல்லித் தருவதை உணர முடியும். நானும் இயேசுவை சேர்ந்து வாழுகிறோம். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு என்னோடு கலந்து இருக்கிறார். ஸ்கூலுக்கு போகும்போது இயேசு என்னோடு வருவார், கிளாஸ் ரூமில் இருக்கும்போது இயேசு என்னோடு இருப்பார். இயேசு என் கூடவே இருப்பதை என்னால் உணர முடியும். நான் எப்பவும் அவரோட இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்பேன். எக்ஸாம் எழுதும் போது என் கூடவே வருவார், எல்லாவற்றிலும் உதவி செய்கிறார். இயேசு நானும் சேர்ந்து வாழுகிறோம். அதுதான் கிறிஸ்தவ அனுபவம். இதைத்தான் வேதம் பேசுகிறது. அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு அந்த அனுபவத்தை தேவன் தந்திருந்தார். அதை இழந்து போன அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கத்தான் இயேசு வந்து ரத்தம் சிந்தி மரித்து நமக்கு பாவத்தில் இந்த விடுதலையும் இந்த அனுபவத்தை தருகிறார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் எப்பவும் உங்க கூடவே இருக்கிறதை உணர முடியும். பயம் போய்விடும். அந்த பயம் உங்களை விட்டு விலகி எப்பவும் ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி. இன்றைக்கு அந்த இயேசுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை காண முடியும். அப்போ பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவன் பாவ மன்னிப்பை கொடுத்து நமக்குள் வந்து வாசம் பண்ணுவார். இரண்டாவது, பயத்திற்கு இன்னொரு காரணம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். வேத புஸ்தகத்தில் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது நடந்த சம்பவம். ஒரு நாள் இயேசு தன் சீஷர்களை கலிலேயா கடல் அக்கறைக்கு போங்கள் என்று சொன்னார். அவர் தனித்து பிதாவோடு பேசிக் கொண்டிருந்தார். கடலில், நடுக்கடலிலே படகு தத்தளித்தது. பெரும் காற்று, சுழல் காற்று வீசினது. அலைகள் கொந்தளித்தது. நடுஇரவு நேரம் தத்தளிக்கிறாங்க. இயேசு பார்த்தா தன் சீஷர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று உதவி செய்ய கடலின் மீது நடந்து பக்கத்தில் வந்தார். அது இயேசு என்பதை அறிந்து கொண்டவுடன் பேதுரு என்கிற சீசன் சொன்னான், நீரேயானால் நானும் நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்க பக்கத்தில் வந்துட்டா பாதுகாப்பாக இருப்பேன். இந்த படகு ஆபத்தாக இருக்குது, இது எப்போ கவிழ்ந்துருமோ தெரியாது, பெரும் காற்று, அலை கொந்தளிக்குது. உங்க பக்கத்தில் வந்துட்டா நான் சேஃபாக இருக்க முடியும், அதனால நான் பக்கத்தில் வர உதவி செய்யுங்க. சரி வா பேதுருன்னு ஆண்டவர் சொன்னார். அவன் கடல் மேலே நடந்து போகிறார். இந்த வெட்டாந்தரையில் நடப்பது போல கடல்ல அப்படியே அடி எடுத்து வைக்கிறார். ஏன்னா இயேசு சொன்ன வார்த்தையின்படி அந்த அற்புதம் நடக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போன உடனே இப்ப இயேசு முன்னால படகு இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறார். படகு அப்படியே தத்தளிக்கிறது, பெரும் காற்று வீசுகிறது, கவிழ்ந்து விடுகிற சூழ்நிலை. ஐயோ, நான் கடல் மேல நிற்கிறேன், ஆபத்தான நிலைமையில் இருக்கிறேனே அப்படின்னு சூழ்நிலை பார்த்து பயந்தா அமிழ்ந்து போனார். இப்ப வசனம் சொல்லிருப்பாருங்க, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பேதுரு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அப்ப அந்த பயம் அவருக்குள்ள வர காரணம் என்ன? பயத்தினாலதான் அமிழ்ந்து போனார். அந்த பயம் ஏன் வந்தது? இயேசு சொல்லுகிறார், ஏன் சந்தேகப்பட்டாய். சந்தேகம், அவிசுவாசம், அது நமக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். அப்ப விசுவாசம் தைரியத்தை கொடுக்கும். ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம், அவருடைய வல்லமையின் மேல வைக்கிற விசுவாசம், அவருடைய அன்பின் மேல வைக்கிற விசுவாசம் உங்களை தைரியப்படுத்தும். சூழ்நிலைகளை பார்த்தா அங்கே பெரும் காற்று வீசுகிறது, அலை கொந்தளிக்கிறது, அமிழ்ந்து விடுவோமோ என்கிற அந்த சந்தேகம் வந்தபோது பயம் உள்ளத்தில் வந்து விட்டது. இன்னைக்கு ஏன் நீங்க பயப்படுறீங்க? சூழ்நிலை இல்லை, உங்களுடைய சூழ்நிலையை பார்க்குறீங்க.
இப்போ எல்லாம் கொள்ள நோய் ஆகி போச்சு. இன்னும் ஊரடங்குன்றாங்க. வேலை கிடைக்குமா கிடைக்காதா, பிள்ளைகள் படிக்க முடியுமா முடியாதா, பிஸ்னஸ் பண்ண முடியுமா முடியாது, எல்லாத்தையும் மூடுங்கன்றாங்க. என்ன நிலைமை, சூழ்நிலை குறித்த பயம். அது இல்லாமல் இன்னொரு ஆளை வருதுன்றாங்க, அடுத்த ஆளை வருன்றாங்க. எப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழப்போகிறோம், சூழ்நிலைகளை குறித்த ஒரு பயம். ஆனால் இயேசுவின் மேலே உங்கள் கண்ணை வைத்து அவர் விசுவாசித்து கொண்டு இருந்தால் பயமே இருக்காது. அப்போ சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வந்து உங்களை அமிழ்ந்து போக பண்ணுகிறாரு. ஒரு சமயம் ஒரு தகப்பனார் அவருடைய வாலிப மகன், காலேஜில் படிக்கிற வாலிப மகனோடு என்னை பார்க்க வந்திருந்தான். வாங்க உட்காருங்க, என்ன காரியம்னு கேட்டேன். அவர் ஒரு சிறு பிள்ளை போல குலுங்கி அழுதார். அப்படியே அழுகிறார். அவருடைய வாலிப பையன் காலேஜில் படிக்கிறப்ப தகப்பனை பார்த்து அப்படியே அதிர்ந்து நிற்கிறான். அவர் சொன்னார், ஐயா எனக்கு மனைவி இல்லை, என்னுடைய வாலிப மகன், என்னுடைய வாலிப மகள் காலேஜில் படிக்கிறாங்க. நான் தான் தாயும் தகப்பனுமா இருந்து பார்த்து கொள்ளுகிறேன். இப்போ எனக்கு ஒரு வியாதி, டாக்டர்கிட்ட போனால் சொல்கிறாங்க இந்த வியாதி சுகமாக்க முடியாது, சாகும் வரைக்கும் நீங்கள் மருந்து எடுத்துக்கொண்டு தான் ஆகணும், ஆனால் என்ன ஆகுமோ தெரியாது, நீங்கள் அது மாதிரி அப்படின்னு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு கொடிய வியாதின்னு அவருக்குள்ளே ஒரு மரணம் வந்துவிடுமோ என்கிற பயம், அந்த நோயினால் அப்படியே அழுகிறார். பயம். நான் சொன்னேன், ஐயா பயப்படாதங்க, டாக்டர்ஸ் உங்களுடைய சரீர கண்டிஷனை செக் பண்ணி சொல்லுவாங்க, அது அவங்களுடைய வேலை. அப்போ அவங்களால முடிந்த அளவுக்கு உதவி செய்வாங்க. ஆனால் டாக்டர்ஸால் முடியாத ஒரு கட்டம் வரும். அவங்களே சொல்லுவாங்களே, எங்களால் முடிந்த எல்லாம் செஞ்சிட்டோம், இனி உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க, கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும், நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் அதே மாதிரி தான் அவங்களுடைய நிலைமை. நான் சொன்னேன், டாக்டர்ஸ் தானே சொன்னாங்க, ஆண்டவர் சொன்னாரா மகனே உன்னை என்னால் காப்பாற்ற முடியாதுப்பா, இந்த வியாதி சுகமாக்க முடியாதுன்னு சொன்னாரா? இல்லை, நீங்கள் பயப்படாதுங்க, மனிதனால் கூடாதவர்கள் தேவனால் கூடும். அப்போ ஒரு சூழ்நிலை பார்த்து அந்த வியாதியின் கொடூரத்தை கேள்விப்பட்டு மரண பயம் வந்து விட்டார். அப்போ நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி நாம் இயேசுகிட்ட ஜெபிக்கலாம், அற்புதம் செய்வார் என்று வெகு நேரம் பேசி ஜெபம் பண்ணி அனுப்பினேன். சில மாதம் கழிந்தார். அவர் என்னை பார்க்க இன்னொரு நண்பரை அழைத்து கொண்டு வந்தார். வந்தவர் பார் ரொம்ப சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியாக வந்து, ஐயா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சொன்னார், ஐயா ரொம்ப பெரிய ஆச்சரியம் ஐயா, என்ன விஷயம்னு கேட்டேன். டாக்டர்ஸ் நீங்கள் மாத்திரையே சாப்பிட வேண்டாம், எல்லாம் சரியாயிட்டு, எப்படி நீங்கள் சுகமானீங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. நல்ல சுகமாயிட்டேன் நீ மகிழ்ச்சியாக சொன்ன. பாருங்கள், அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டார். இயேசு அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிவிட்டார். அவருடைய பயத்தை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றிவிட்டார். அவர் இன்னொரு எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு. இது என்னுடைய ஃப்ரெண்டு, அவருக்கு ஒரு வியாதி, அதனால் நான் ஜெபம் அவங்கள்ட்ட கூட்டிக் கொண்டு வந்தேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி பாருங்கள், ஒரு சாதாரண வயிற்று வலின்னா சரி வயிற்று வலி தானே சரியாயிரும், ஜெபிக்கும் போது கூட விசுவாசமாக ஜெபிப்பா சரியாயிரும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் வயிற்று வலி மாறலை, டாக்டர் செக் பண்ணிவிட்டு கேன்சர் மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்கன்னு வைங்க, அவ்வளோதான் போச்சு. நம்முடைய விசுவாசம் எல்லாம் ஓடி மறைஞ்சிரும். பாய் கேன்சரா, உடனே ஒரு பயம் உள்ளத்தில் வந்துடுது. அப்படியே கேன்சர்ன்னு சொல்கிறாங்களே, அது ஒன்று, அதாவது 4th ஸ்டேஜ்னு வேற சொல்கிறாங்களே, அப்படிலாம் ஒரு பயம் உண்டாயிரும். சூழ்நிலைகள் நமக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறார். ஆனால் இயேசுக்கு முன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 2 பேர், ஒரு சாதாரண வயிற்று வலியோட ஒருத்தர், கேன்சர் வியாதியோடு ஒருத்தர் இயேசுகிட்ட வர்றாங்க. உனக்கு என்ன செய்யுது? வயிற்று வலி. சரி, நான் சுகமாகிறப்போ உன்னுடைய விசுவாச ரட்சித்து சுகமாயிட்டு. கேன்சர் 4th ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. கேன்சரா, அதுவும் 4th ஸ்டேஜா, ரொம்ப சீரியஸாக இருக்குது, அது சுகமாகிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் அப்படி சொல்லுவாரா இயேசு? யோசித்து பாருங்க. சின்ன வயிற்று வலியாக இருந்தாலும் கேன்சர் வியாதியாக இருந்தாலும் அப்படின்ற சொடக்கு போடுற நேரத்தில் ஆண்டவர் மாற்றிவிட முடியும். அவர் வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமைக்கு முன்பாக சின்ன வியாதி பெரிய வியாதி வித்தியாசம் கிடையாது. எந்த வியாதியை நொடி பொழுதில் அவர் குணமாக்க முடியும். பயப்படாதங்க. நான் மரணப்படுக்கையில் இருந்தேன், ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதய கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிவிட்டது, இனி உங்களுடைய மகன் பிழைக்க வழியில் என்று மருத்துவர்கள் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டில் வைத்து கவனித்துக் கொள்ளுங்கள் என்று. மரணப்படுக்கை, ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட் வீங்கி இருக்கிறது, கால் நடக்க முடியாது, இனி லைஃப் முடிந்தது என்கிற சூழ்நிலை. மரணம் என்னை நெருங்கி கொண்டிருந்தது. அப்போதான் இயேசு என்னை சந்திக்க வந்தா. இந்த வியாதி சுகமாக ரொம்ப நாள் ஆகும், இது கொடிய வியாதியா இருக்குது, டாக்டர்ஸே முடியாதுன்னுட்டாங்க அப்படின்னு இயேசு சொன்னாரா? நொடி பொழுதில் எனக்காக ஒரு சகோதரன் ஜெபிக்கும் போது இயேசு தொட்டார். தொட்ட உடனே வீங்கிருந்த இருதயம் நார்மலாய் மாறிவிட்டது. செயலற்று கிடந்த கால் உடனே செயல்பட்டு எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டேன். ஒரே ஒரு தொடுதல், just one touch of Jesus Christ can change the whole thing. ஒரே ஒரு தொடுதல் உடைய வாழ்க்கை தலைகளாய் மாற்றிவிடும். என் வாழ்க்கையை மாற்றி மரண படுக்கை மாறினது. இல்லாவிட்டால் 50 வருஷத்துக்கு முன்னாலே நான் மரித்து இன்றைக்கு கல்லறை தான் உலகத்தில் இருந்திருக்கும். இயேசுடைய ஒரு தொடுதல் என் மரண படுக்கை மாற்றினது. அதே இயேசு எங்க வீட்டுக்குள்ள வந்து என்னை தொட்டு குணமாக்கின இயேசு தான் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார், உங்க பக்கத்துல நிற்கிறார். ஒரே ஒரு தொடுதல்.
அந்த சகோதரி சொன்னாங்க பாருங்க, 5 வருஷம் ஆஸ்துமா வியாதி, மூச்சு விட முடியல, கஷ்டம், வாழ்நாள் முழுவதும் நீங்க இப்படிதான் மருந்து மாத்திரை தான் வாழ்ந்தாக வேண்டும். அவங்க கை வைத்து ஜெபிக்கும் ஒரு 3வது ஒரு கரம் தொட்டது. அது யாருடைய கரம்? இயேசுடைய கரம். 2 கைக்கு மேல இன்னொரு கரம் தொடுவதை நான் உணர்ந்தேன். அடுத்த நிமிஷம் நோய் மறைந்தது. அதுதான் அற்புதம். அந்த டிசீஸ் டிஸப்பியர்ட், அந்த வியாதி மறைந்தது, பூரண சுகம். அதுதான் இயேசு செய்கிற அற்புதம். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். சூழ்நிலையை பார்க்காதங்க. எத்தனை பெரிய வியாதியானாலும், எத்தனை வருட வியாதியானாலும் அவரால் குணமாக்க முடியும். ஒரு சகோதரி சமீபத்தில் தூத்துக்குடியில் இருந்து சமுத்திர கனி என்கிற சகோதரி அவருடைய அனுபவத்தை சொல்லி இருந்தாங்க. 17 வருஷமாய் அவருடைய மார்பிலே ஒரு கட்டி பந்த அளவுக்கு இருந்தது. கை வச்சு அங்க உருளும் அங்க உருளும். அவங்களுக்கு என்ன பயம்? டாக்டர் போய் செக் பண்ண பயம். கேன்சர்னு சொல்லிடுவாங்களோ, அந்த வார்த்தை கேட்டாலே சிலருக்குள்ளே மரண பயம். அதனால டாக்டர்கிட்ட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 17 வருஷம் அந்த கட்டியோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம், ஒரு வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி டிவியில் ஆண்டவருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த போது கை வைத்து ஜெபிச்சாங்க. ஆண்டவரே, 17 வருஷமா என் உடம்புல இந்த கட்டி இருக்குது, பந்து போல உருளுது, இவ்வளவு சைஸ்ல இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, டாக்டர்கிட்ட காமிக்க கூட பயம், நீங்க எடுத்து போட்டுருங்க, நீங்க மறைய பண்ணிருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு கையை எடுத்துட்டு பார்த்தா கட்டியை காணவில்லை, டிஸப்பியர்ட், மறைந்து விட்ட. இன்றைக்கு அவங்க இருக்கிறாங்க தூத்துக்குடியில். இயேசு அற்புதமாய் மறைய பண்ணிவிட்டார். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அற்புதங்களை கண்கூடாய் பார்த்திருக்கிறேன். அந்த இயேசு, அற்புதங்களின் இயேசு தான் உங்களை தேடி உங்க வீட்டில் உங்க பக்கத்தில் வந்து நிற்கிறார். ஐ எம் ரெடி டு டச் யூ அண்ட் ஹீல் யூ. நான் உன்னை தொட்டு குணமாக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தான் அவனுக்கு அற்புதம் செய்ய முடியும். நீ விசுவாசித்தால் தான் உன்னை தொட்டு குணமாக்க முடியும். If you believe, you can see the miracle today. You can receive your miracle healing today. நீ விசுவாசித்தால் இன்றைக்கு உன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாதிக்கப்பட்ட இருதயம் புது இருதயமாய் மாறிட்டு, பாதிக்கப்பட்ட சிறுநீரகம் புது சிறுநீரகமாய் மாறிவிட்டது. எத்தனை அற்புதங்களை என் ஊழிய பாதையில் பார்த்திருக்கிறேன். அந்த சின்ன மகள் சொன்னதை பாருங்க, கண்கள் பாதிக்கப்பட்டு லைஃப் லாங் அந்த கண்ணாடி தான். அவருடைய விசுவாசத்தோட ஜெபித்த ஜெபம் நொடி பொழுதிலே புது கண்ணாய் ஆண்டவர் மாற்றிவிட்டார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வல்லமை மாறி போகவில்லை, அவருடைய அற்புதம் மாறி போகவில்லை. இன்னைக்கு உங்களை தொட போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் விசுவாசித்து இயேசுவை என்னையும் தொடும், நானும் உடைய வல்லமை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு அற்புதம் நடந்து விடும். கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, எதிலிருந்து உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களுடைய தேவைகளை காட்டிலும் அவருடைய ஐஸ்வர்யம் பெரிது. தெரியுமா? அவருடைய ஐஸ்வர்யம் பெரிது. வியாபாரிகளுக்கு ஒவ்வொரு மார்ச் மாதமும் இங்கே நாங்கள் ஜெபம் நடத்துவது உண்டு. 25,000 30,000 வியாபாரிகள் கூடி வருவாங்க. இந்தியா முழுவதும் இருந்து, சில வெளிநாடுகளிலும் இருந்து. ஒரு சமயம் சில ஆண்டுகளுக்கு முன்பாய் டெல்லியிலிருந்து ஒரு சகோதரர் வந்திருந்தார். அவர் செய்த பிசினஸ்ல நஷ்டம் ஏற்பட்டு கோடிகள் நஷ்டம், கிட்டத்தட்ட 2 கோடி கடன் பிரச்சனைக்குள்ளாகி பேங்க் பேலன்ஸ் நெல், 2 கோடி கடன். வித்தா கூட கடனை, வீடு இருக்கிறது வித்தா கூட கடன் அடைக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய அவமான நிந்தை என்று கலங்கினார். இவ்வளவு பெரிய தொகை கடன் ஆகிவிட்டது. பிசினஸ்ல ஏற்பட்ட ஒரு நஷ்டம், இழப்பு, என்ன பண்றதுன்னு தெரியவில்லை, எப்படி வாழ போகிறோம் என்ற ஒரு பயம், கலக்கம். இயேசுவை விசுவாசித்து ஜெபித்தார். உம்மால் முடியும், நீர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், எனக்கு கோடிகள் பெரிதாக இருக்கலாம், உமக்கு அது சாதாரண காரியம். விசுவாசித்து ஜெபித்து விட்டு போனார். அடுத்த முறை சந்திக்கும் போது சொன்னார், பிரதர், நான் 2 கோடிக்கு மேல கடன், என்ன செய்ய போறேன் என்று தவித்தேன், பயந்தேன். ஆனா இயேசு மேல விசுவாசம் வைத்து ஜெபிச்சுட்டு போனேன். ஒரே ஒரு பிசினஸ், ஜஸ்ட் ஒன் பிசினஸ் God gave me. ஒரே ஒரு பிசினஸுக்கு தேவன் எனக்கு வழி திறந்தார். 2 கோடி கடனையும் அடைக்க உதவி செய்தார். அந்த அளவிற்கு தேவன் ஒரே ஒரு காரியத்தில் அற்புதம் செய்து மாற்றி விட்டார். அவரால் முடியும். உங்களுடைய தேவைகள், கடன் பிரச்சனை காட்டிலும் அவருடைய ஐஸ்வர்யம் பெரிது. உங்களுடைய வியாதியை காட்டிலும் அவருடைய வல்லமை பெரிது. உங்களை வேதனைப்படுத்துகிற எல்லா போராட்டங்களை காட்டிலும் அவருடைய அதிகாரம் பெரிது. சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். அப்படின்ற நேரத்துக்குள்ள சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்றுவார். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, இயேசுவை விசுவாசித்தால் அற்புதம் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க விசுவாசித்த அற்புதம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்க விசுவாசிக்காவிட்டால் ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. நீங்க விசுவாசித்து, இயேசுவே நாம விசுவாசிக்கிறேன், நீர் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அற்புதம் செய்வார். 3வது கடைசியாக, இந்த பயம் மனிதனுக்குள்ளே வருவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வேதத்தில் வாசிக்கும் போது, ஒரு அசுத்த ஆவி, ஒரு பொல்லாத ஆவி கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள் பயத்தை கொண்டு வந்து கலங்க பண்ணும். பயம், மரண பயம், காரணமில்லாத பயம், ராத்திரி தூங்க முடியல பயம்,
விதவிதமாய் பிசாசு பயத்தை உண்டாக்க பல காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் கிரியை செய்கிற அசுத்த ஆவிகள், பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள் என்று இருக்கிறது. பொறாமை கொண்ட மனிதர்கள் நம்ம சுற்றிலும் இருக்கிறாங்க. எந்த மனிதர்கள் பொறாமையினால் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. அதனால ஏதாவது மந்திரவாதம் செய்வது, பில்லி சூனியம் செய்வது, பயப்படுத்துகிற ஆவிகள் நம்மை சுற்றிலும் கிரியை செய்கிறது. அதுதான் நிறைய பேருக்குள்ள மரண பயத்தை கொண்டு வருகிறது. தூங்க முடியாதபடி பயம் எப்பொழுதும் கொண்டு வருகிறது. விதவிதமாக அது பயப்படுத்துகிற ஆவிகள் கிரியை செய்கிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி கிரியை செய்யலாம். கனடா தேசத்துக்கு டொரண்டோ பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஜபம் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு ஆவியான ஒரு காரியத்தை தெளிவாய் எனக்கு காண்பித்தான். ஒரு சகோதரி, அவருடைய 2 கண்களுக்கு முன்பாக சர்ப்பம், பாம்பு படமெடுத்து நிற்பதை போல தெரிகிறது. கண்ணு மூடினாலும் தெரியுது, திறந்தாலும் தெரியுது. எப்படி வாழ முடியும் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வேதனையோடு ஒரு மகள் வந்திருக்கிறாள். அந்த ஆவியை கடிந்து கொள், இயேசுவின் நாமத்தில் சர்ப்பத்தின் ஆவியை விலகு என்று கட்டளையிட்ட உடனே அந்த ஆவி விலகினது. அந்த சகோதரி மேடையில் வந்து சொன்னாங்க, இதை வெளியில சொல்லக்கூட எனக்கு பயம், யார் இதை நம்புவாங்க? என்ன கண்ணு முன்னால் எப்படி பாம்பு தெரியுதுன்னு சொல்ற நீ? நான் கஷ்டப்பட்டேன், ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு இயேசு எனக்கு விடுதலை கொடுத்துட்டார், என்னை விட்டு விலகி விட்டது. அது ஒரு சர்ப்பத்தின் ஆவி, பாம்பின் ஆவி, பயப்படுத்துகிற ஒரு ஆவி. ஒரு சமயம் நான் மாத்தாண்டத்தில் தங்கியிருந்த ஊழியத்திற்காக எங்களுடைய ட்ரஸ்டி ஒருத்தர் வீட்டில் நான் என் மனைவி தங்கியிருந்தோம். கூட்டத்துக்கு வெளியில புறப்பட்டோம். மாலை நேரம் புறப்படுகிற நேரம் காரில் ஒரு நிறைமாத கர்ப்பிணியை கொண்டு வந்தார்கள். நிறைமாத கர்ப்பிணி காருக்குள்ள இருக்கிறாங்க. பிரதர் ஜெபிக்கணும், ஒரு போராட்டம் என்று. நான் காருக்கு பக்கத்தில் நடந்து போகிற இந்த ஆவி சத்தமிடுகிறது, என் பக்கத்தில் வராத, இந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை நான் கொன்று விடுவேன் என்று அந்த ஆவி பேசுது, பயப்படுத்துகிறது. அப்படி இந்த மகள் பயந்து கொண்டிருக்கிறாங்க, கர்ப்பத்தில் குழந்தை செத்துருமோ நீ பயப்படுத்துற மாதிரி அந்த ஆவி பேசுது. என்கிட்ட பேசுது, நீ பக்கத்தில் வராத, இந்த குழந்தை கொன்று விடுவேன் என்று. நான் சொன்ன, இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை இடுகிறேன். இந்த மகள் இயேசுவுக்கு சொந்தம், அந்த கற்பத்தின் கனி இயேசுவுக்கு சொந்தம். அது ஆண்டவரால் உண்டான ஆசீர்வாதம். தொடர்னுக்கு அதிகாரம் இல்லை பிசாசை, போ இயேசுவின் நாமத்தில். அவ்வளவுதான், போய்விட்டார். சும்மா பயமுறுத்துவா, நம்மளை பயப்படுத்துறது தான் அவன் கில்லாடி. ஆனால் அவனால் அதுக்கு மேல ஒண்ணு செய்ய முடியாது. இயேசு கூட இருந்தால் எந்த மந்திரவாதங்கள், 1000 மந்திரவாதி ஒண்ணு சேர்ந்து மந்திரவாதம் பண்ணினாலும் இயேசு உங்களுக்குள்ள இருந்து அவங்களை அசைக்க முடியாது. அதனால இயேசுவுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுங்க. பிசாசின் கொண்டு வருகிற பயம் விலகி போகும். ஒரு சகோதரர், சென்னையை சார்ந்த சகோதரர், கப்பலில் வேலை செய்கிறார். கப்பலில் சரக்குகள் கொண்டு போறாங்கல்ல, கப்பல் 6 மாசம் கடல்ல இருக்கணும். கப்பலில் 6 மாசத்துக்கு அப்புறம் கரை இறங்கி வீட்டுக்கு வருவாங்க. உலகம் முழுவதும் சுற்றி வரும். கல்கத்தாவில் தான் அவருடைய ஹெட் ஆஃபீஸ். அந்த சகோதரர் பாருங்க, அவர் நல்ல சம்பளம், வசதியாக வாழ்க்கை. 6 மாதம் கடலில் இருப்பார், 6 மாதம் ஊரில் இருப்பார். யாரோ ஒரு மேலே பொறாமை கொண்டாங்க. நம்ம நல்லா இருந்தால் சிலருக்கு பிடிக்காது. அவங்கள்ட்ட இனிமையாக பேசுவாங்க, உள்ளத்தில் பொறாமையை வஞ்சகமாக வச்சுருப்பாங்க. யாரோ தங்க பில்லி சூனியம் செஞ்சு நாலு வேலையை தொலைச்சிடணும்னு சொல்லி மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன நடந்தது, இவர் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனுடைய ரூமில் படுக்கலான்னு வந்தால் அப்படியே வரிசை அசுத்த ஆவிகள் நிற்கும், உருவங்கள். அப்படி ஒரு 5-6 வரிசையாக நிற்குமா. நின்று மாத்திர பேசும், கெட்ட வார்த்தைகளாக அது பேசும். காது கொடுத்து கேட்க முடியாத அசுத்தமான வார்த்தைகளை பேசும், பேசிக்கிட்டே இருக்கும் அந்த வார்த்தைகள். அவர் காதில் விழுந்து கொண்டு தூங்க முடியாது. கண்ணு மூடினாலும் தெரியும், கண்ணை திறந்தாலும் தெரியும். ரொம்ப கஷ்டப்படும், பல மணி நேரம் அப்புறம் தான் அது போகும். ராத்திரில தூங்க முடியல, பல நாட்கள் கஷ்டம். கரைக்கு வந்தார், என்ன செய்யறதுன்னு பார்த்தா பாரு, ரொம்ப நல்ல பக்தியோடு பல இடங்களுக்கு போய் இதிலிருந்து விடுதலை வேண்டுதல் செய்தார். நடக்கலை. கடைசியில் மந்திரவாதிகளை தேடி போனார். எனக்கு பணம்லாம் செலவு பண்ணி மந்திரவாதெல்லாம் பண்ணி பார்த்தார். ஆனாலும் அந்த ஆவிகள் நின்றது. அந்த கப்பலில் போனாலும் சரி, பகலில் வர ஆரம்பித்தது. போய் அவர் என்ஜினியர், பெரிய என்ஜினியர், மெரைன் என்ஜினியர். அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் வரிசையாக நிற்குமா, பேசும். அது அசுத்தமான அருவருப்பான வார்த்தைகளை பேசும். காதில் விழு, கேட்க முடியாது, வேலை செய்ய முடியல, தூங்க முடியல, இரவும் பகலும் பாதிப்பும். அதனால அவர் பார்த்தார், இந்த வேலை செய்ய முடியாது, இனிமே எனக்கு கான்சன்ட்ரேஷன் வர முடியல, பாதிக்குதுன்னு சொல்லி வேலையை விட்டு விடலாம் என்று ராஜினாமா கடிதம் எழுதி கொண்டு எனக்கு வேலை வேண்டான்னு சொல்லிட்டு அப்படி ஆஃபீஸ், கல்கத்தாவில் இருக்கிற ஆஃபீஸுக்கு போனார். கடிதத்தோடு ரொம்ப துக்கமாக உட்கார்ந்துருந்தார். அப்போ சென்னையிலேருந்து போனால் இன்னொரு நண்பர், இவர் சோகமாக இருக்கிறத பார்த்தார். இவர் பேசுகிற, எங்கே இருக்கீங்க பிரதர்? சென்னையில். நானும் சென்னையில் தான். ஏன் துக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இந்த வேலையை நான் ராஜினாமா பண்ண வந்திருக்கிறேன். இந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அந்த இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், இதை வச்சு தான் எங்களோட குடும்பமே வாழுகிறோம், பிறகு எதுக்கு ராஜினாமா பண்ணுறீங்கன்னு உடனே அவர் நிலைமையை சொன்னார். இந்த மாதிரி ஆவிகள் வருது, நீங்கள் பக்தி உள்ளவர் தானே, கடவுள் நம்பிக்கை இருக்குது, நீங்கள் நம்புற கடவுளை தேடி இருக்கலாம்ல. தேடினேனே, எல்லா இடமும் போனேனே, எல்லாம் செஞ்சு பார்த்தேனே, மந்திரவாதம் கூட போய் பணம் செலவு பண்ணி மந்திரவாதி வச்சு செஞ்சு பார்த்துட்டேன். ஆனால் அந்த உருவம் மறைய மாட்டேங்குது, இரவும் பகல் என்னை வாதிக்குது, அதனால் இந்த வேலையை விட்டுலான்னு இருக்கிறேன்னு சொன்னார். இல்லை, அவசரப்படாதுங்க, நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். சென்னையில் நீங்கள் போன உடனே அங்கே ராயபுரம் ஒரு இடம் இருக்கிறாரு.
அங்கே மாரநாதான்னு ஒரு சர்ச் இருக்கிறது மாதா கோயில் பக்கத்தில். அங்கே ஜேம்ஸ் பால்ரஜின்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், ஜெபம் பண்ணுவார். நீங்கள் போய் அவரை சந்திங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அப்படியா, எனக்கு முடிவு கிடைச்சிருமா? அவருக்கு என்ன கிறிஸ்தவ மந்திரவாதியா? மந்திரவாதிலாம் இல்லை, பிரார்த்தனை பண்ணுவார். நீங்கள் போங்க. சொன்ன உடனே ஏதாவது பணம் கொடுக்கணுமா, ஏதாவது ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் சும்மா போங்கன்னு சொன்னார். சரி என்று அந்த சகோதரர் வந்து அந்த ஜேம்ஸ் பால்ராஜ் என்ற தேவ மனிதரை போய் சந்தித்தார். அவர் எனக்கு நல்ல தெரிந்த நல்ல ஒரு தேவ மனிதர். அவங்கள்ட்ட போய் சந்தித்த போது அவங்க சொன்னாங்க, இயேசுடைய வல்லமை, அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்த பிசாசின் வல்லமை அழித்து விட்டார். இயேசுக்கு முன்னால் எந்த மந்திரவாதமும் நிற்க முடியாது, எந்த ஆவிகளும் நிற்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு நான் ஏதாவது இயேசு காணி கொடுக்கணுமா? ஒன்றும் வேண்டாம், இந்த விடுதலை இலவசம். இயேசு யார்ட்டையும் காணிக்கு வாங்கி கொண்டு விடுதலை கொடுக்கிறவர் அல்ல. அப்போ என்ன செய்யணும்? இயேசுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுக்கணும், அவ்வளோதான். இயேசு எங்கேயும் ஆண்டவர் உங்களை மதம் மாற சொல்லலை, உங்களுடைய உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுங்க. அவர் உள்ளத்தில் வந்துட்டா பிசாசு உங்கள் பக்கத்தில் வர முடியாது. அப்போ தன் வாழ்க்கையை அவர் இயேசு ஒப்பு கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டா. இனிமேல் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். வந்தால் இயேசுவுக்கு நான் சொந்தமாயிட்டேன், இயேசு என் கூட இருக்கிறார், சாத்தானே இனி என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, இயேசுவின் நாமத்தினால நீ ஓடிப்போன்னு சொல்லுங்க, என்ன நடக்குது நீ பாருங்க, இயேசுவின் ரத்தத்தை உன் மேலே தெளிச்சிருவேன், ஓடிப்போ அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு போனார். அதே மாதிரி ராத்திரியில் அந்த ஆவிகள் வரிசையாக வந்து நின்றுச்சான். வரிசையாக வந்து கீவில் நின்று பேச ஆரம்பித்த உடனே, இப்போ நான் இயேசுவுக்கு சொந்தம், இயேசு என் உள்ளத்தில் இருக்கிறாரு, நீ என்னை பயப்படுத்த முடியாது, இயேசுவின் நாமத்தினால ஓடிப்போ, இல்லாட்டா இயேசுவின் ரத்தத்தை மேலே தெளிச்சிருவோம், போ இயேசுவின் நாமத்தினால. என்ன பாருங்க, வந்த வேகத்தில் போச்சு, அதோட முடிந்தது, திருப்பி வரவே இல்லை. பூரண விடுதலை. எனக்கு அன்பா, இதுதான் இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் இயேசு வந்தார். யாரையும் மதம் மாற்ற வரவில்லை, யாரையும் அடிமைப்படுத்த வரவில்லை. இனி வந்து மாதம் வந்து எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு அதை செஞ்சாதான் அப்படின்னு அடிமைப்படுத்த இயேசு வரவில்லை. நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள், நான் உனக்கு தகப்பனாக இருந்து உன்னை பாதுகாத்து நடத்துவேன். அதுக்கு தான் இயேசு வந்தார். நம்முடைய தகப்பனாய், சிநேகிதனாய், தாயாய், நமக்கு எல்லாமாய் இருந்த நம்மை நடத்துகிற பயத்தை முற்றிலும் மாற்றி விடுவார். இயேசு கூட இருந்தா பாருங்களேன், பயப்படுகிற சூழ்நிலை இருக்கும், உள்ளத்தில் பயம் இருக்காது. எப்பவுமே நீங்கள் தைரியமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நம்ம பயப்படுத்துகிற மாதிரி பிசாசு பல காரியத்தை செஞ்சாலும் உள்ளத்துக்குள்ள பயம் வராது. இயேசு சொல்வார், பயப்படாத, நான் இருக்கேன் உனக்கு, உன் பக்கத்தில் இருக்கிற, உன் கூட இருக்கிற. பயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, சொல்லுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, நீ பயப்படாத, நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். நீங்கள் அதை உணர முடியும். இட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் வித் த ஆல்மைட்டி காட். ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான அனுபவம். இந்த இயேசுவை சொந்தமாக்கி கொள்ளுங்க, சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். பயத்திலே கொடூரமானது மரண பயம்தான். எபிரேயர் 2:14-15 வாசிக்கும் போது, இந்த ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கும்படி இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். இயேசு பிசாசை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். அதனால இயேசு கிறிஸ்துன்ற பெயரை சொன்னாலே பிசாசு நடுங்கும், பிசாசு பயப்படுவான். உங்களுடைய உள்ளத்தில் இயேசு இருந்தாதான் அந்த நாமத்தை சொல்லும் போது பயப்படுவான். இன்றைக்கு அந்த இயேசு சொல்லுகிறார், என் மகளே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் மகனே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், சரியா? இப்போ அந்த இயேசுவை நோக்கி ஜெபிக்க போகிறோம். நமக்கு இந்த பயத்தில் இந்த விடுதலை கொடுக்க நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய எல்லா மீறுதல்களையும் சிலுவையிலே சுமந்து ரத்தம் சிந்தி நமக்காய் மறைத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். வாலிப நாட்களின் பாவம், கடந்த கால பாவம், ஜென்ம பாவங்கள், பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய பாவத்தினால் உண்டான சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்திற்கு உண்டு. அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். இப்ப என்ன செய்ய போகிறோம்? நான் முதலாவது இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த பாவம் என்கிற பயத்திலிருந்து விடுதலை வேணும், ஒரு நிம்மதி சமாதான உள்ளத்தில் வேண்டும். அதற்காக முதலாவது ஜெபம். இரண்டாவது வியாதியிலிருந்து நீங்கள் சுகம் பெற. மூன்றாவது பிசாசின் கட்டுகள் மந்திரவாதத்திலிருந்து விடுதலை பெற. நான்காவது உங்களுடைய ஆசீர்வாதம். இந்த 4 காரியங்களுக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க இப்பொழுது நாம் எழுந்து நிற்கலாம். முடிந்தால் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்க. முழங்காலில் நின்று அது இயேசுக்கு முன்பாய் உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளம். முழங்கால் படியிட்டுக் கொள்ளலாம். முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளலாம். 2 முடியாத உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுன்ற பெயரை சொல்லி ஜெபிக்கணும். முதலாவது உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பின் சந்தோஷம், பாவ பயத்திலிருந்து ஒரு விடுதலை. ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஜெபிக்க போறீங்க. உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். உங்களுடைய கண்களை மூடி, எண்ணம் சிதறாமல் இருக்க கண்களை மூடி இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என் வாலிப நாட்களின் பாவம்,
கடந்த நாட்களில் நான் செய்த பாவம், என் வாலிப நாட்களில் நிறைய பாவம் செய்துட்டேன். ஏதோ ஒரு பாவம், மதுபானம், போதை வஸ்துகள், ஏதோ ஒரு கண்களின் இச்சை, மாமிசத்தை இச்சை, பெருமை, பொறாமை, எரிச்சல், ஏதோ ஒரு பாவம். உங்களுடைய பாவத்தினால் உங்களுடைய மனைவி பாதிக்கப்பட்டாங்க, கணவர் பாதிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாங்க. ஐயோ, நான் பாவம் செய்துட்டேனே, லஞ்சம் வாங்கிட்டேனே, துன்மார்க்கமாக நடந்துட்டேனே, உங்களுடைய மனசாட்சி வாதிக்கலாம். இயேசு உங்களை மன்னித்து சமாதானம் கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்டவன் என் பாவம் மன்னிக்கப்படணும், பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த பாவத்தை குறித்த பயம் என் உள்ளத்தை விட்டு விலகணும். அப்படி விரும்புகிறவங்க உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, இயேசுவே எனக்காக சிலுவையில் நீங்க மரித்தீங்க, உங்க ரத்தத்தினால என் உள்ளத்தை கழுவி சுத்திகரிங்க, என் இருதயத்தில் இருக்கிற பாவ கரைகள் எல்லாம் நீங்கட்டும், பெருமை, பொறாமை, இச்சைகள், எல்லா பாவ கரைகளும் என் இருதயத்தை விட்டு மாறட்டும். உங்க ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க. நான் பாவம் செய்ததுனால என் மனசாட்சி வாதிக்கிறது, நிம்மதி இல்லை, எல்லாத்தையும் எனக்கு மன்னிச்சிருங்க, எனக்காக சிலுவையில மரித்தீங்களே, இயேசுவே என்னை மன்னிங்க, இயேசுவே எனக்கு இறங்குங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க, என் உள்ளத்துல வாங்க, நீ ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இருதயத்துல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இதோ இருதயத்தில் கை வைத்து உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த சகோதரனை பாருங்க, சகோதரியை பாருங்க, இந்த வாலிப தம்பி, இந்த வாலிப மகளை பாருங்க, இந்த குட்டி பிள்ளைகளை பாருங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க. நான் எனக்கு உங்க கூட நடக்கணும், உங்க கூட பேசணும், எனக்கு நீங்க தகப்பனா இருக்கணும், எனக்கு தாயா இருக்கணும், எனக்கு சிநேகிதனா இருக்கணும், என் பயம்லாம் என் உள்ளத்தை விட்டு விலகணும். இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் இருதயத்துல வாங்க, எனக்குள்ள தங்கி இருங்க, உங்க ரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இனி பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. நீ பாரத்தோடு உங்க பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா, கண்ணீரோட ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கப்பா. உங்க ரத்தத்தினால் அவங்களை கழுவுங்க. அவங்களுடைய உள்ளத்துல உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும். நீங்க அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள பிரவேசித்து அந்த பயத்தை முற்றிலுமா மாற்றுங்க. பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். இதுவரை செய்த பாவங்கள் முற்றிலும் விலகட்டும். மதுபான பழக்கம் விலகட்டும். அந்த சூதாடுகிற பழக்கம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கண்களின் இச்சைகள், மாமிச இச்சைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பாவ அடிமைத்தனம் மாறட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் இந்த பயத்தில் இந்த விடுதலை, இயேசுவின் நாமத்தில் பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். புது இருதயம் உண்டாகட்டும். இனி பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க. உங்க ரத்தத்தினால கழுவுங்க, கழுவுங்க, கழுவுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உடைய வல்லமையின் பிரசன்னம் இறங்கட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப அப்படியே சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் பாவத்தை மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய ரத்தம் என் இருதயத்தை கழுவி விட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் என் பாவம் மன்னிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை மன்னித்ததற்காக, என்னை சுத்திகரித்ததற்காக, இந்த பாவ பயம் என்னை விட்டு விலகி போனதற்காக ஸ்தோத்திரம். பாவ பழக்கங்கள் மாறிவிட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.